ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் ஜோதிட கலையரசர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நிலக்கிழார். நமக்கு அது இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு புரியாது, தலைமுறை உள்ளவர்களுக்கு புரியாது. நிலக்கிழார் அப்படின்னா, கிளார்னா கிழவன் அப்படின்னா ஆணை குறிக்கும். பழஞ்சொல்லுங்க, பழைய தமிழ் வார்த்தைங்க இது. நிலக்கிழார் அப்படின்னா நிலங்கள் நிறைய வச்சு விவசாயத்துல பெரும்படம் சம்பாதித்து ஒரு பிரபலமா இருக்காரு, அவருக்கு பேர் நிலக்கிழார். நான் அதை தமிழ்லயே சொல்லிடுறேன். விவசாயத்துல யாருக்கு யோகமா பணம் சம்பாதிக்க முடியும்? எல்லாருமே எல்லாமே கிடைக்காதுங்க. முயற்சி கிரச்சி அனைத்துமே கிரகத்துக்குள்ள அடக்கம். ஒரு முயற்சி செய்வார்னா தான் முயற்சி செய்ய முடியும் அவருக்கு. அவர் கடுமையான முயற்சி செய்வார். காத்தடிக்கிற போது மாவு வித்த கதையா போயிடும், மழை பெய்யும் போது உப்பு வித்த கதையா போயிடும். முயற்சியெல்லாம் இருக்கும், பலன் வராது. அனைத்துமே கிரகங்கள் கையில். இப்ப நம்ம பார்க்க போறது விவசாயத்துல யாருக்குங்க நல்ல ஒரு திறன் இருக்கும், நல்ல சம்பாத்தியம் பண்ணுவாருங்கிறத பார்க்க போறோம். இப்ப பாருங்க, எல்லாத்துக்குமே லக்கணம் சரியா இருக்கணும். லக்கணம் இல்லைன்னா இப்ப குறுக்கு செத்தவர்கிட்ட, உடல்ல பலம் இல்லாதவர்கிட்ட பெரிய மூட்டைய நீனே வீட்டுக்கு எடுத்துட்டு போயா அப்படின்னு சொல்லி ஒரு தங்க மூட்டையை கொடுத்தாலும் அவர் திணறுவாரு. தூக்கிட்டு ஓடணும்ல, தூக்கிட்டு போகணுமா இல்லையா? அப்ப அவர் தனமா இருக்கணுமா? அப்ப அதிர்ஷ்டம் இருந்தாலும் அதை அவருக்கு அவர் ஏற்றுக்கொள்ள அவருக்கு லக்கணம் நல்லா இருக்கணும். லக்கணம் தான் மூளை, லக்கணம் தான் அவருடைய எண்ணங்கள், லக்கணம் தான் அவர். லக்கணாதிபதி நல்லா இருக்கணும். யோகம் இல்லாட்டாலும் எப்படியாவது பழச்சுக்குவார். அது நல்லா உணர்ந்த விஷயம். இப்ப விவசாயம்னால சனி தாங்க. சனி ஏன் சொல்றோம்? கடின உழைப்பு. விவசாயங்கிறது என்ன சாதாரணமா? கடினமான உழைப்பு. எந்த நேரம் பயிர் களை முளைக்கும் அப்படி சொல்ல முடியாது, எந்த நேரம் பயிருக்கு நோய் வரும் சொல்ல முடியாது, எந்த நேரம் தண்ணி இல்லாம போக முடியாது. அதிகமா சில பயிர்களுக்கு அதிகமா தண்ணி பாய்ச்சிடக்கூடாது, சில பயிர்களுக்கு தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும். இப்படிதான் விவசாயம். விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான். அப்ப விவசாயம் சனி தாங்க, சுபத்துவ சனி. சனி சுபத்துவம் இல்லாம இருந்தாருன்னா உழைப்பாளி, லோடு மேனா இருப்பாரு. விவசாயிட்ட போய் களை எடுக்கிறவரா இருப்பாரு, உழுவரா இருப்பாரு, கூலி மட்டும் வாங்கிட்டு வருவாரு. அந்த சனியுடைய சுபத்துவத்துக்கு தக்கன சனி நல்ல சுபத்துவம் பெறும் பொழுது நீர் ராசி சுபத்துவம் பெற்று இங்கேயும் 2ஆம் இடம் 10ஆம் இடம் வந்துடணும். எல்லாத்துக்குமேங்க, விவசாயமா இருந்தாலும் சரி, அவர் என்ன தொழில் பண்ணாலும் சரி, டெய்லரா இருந்தாலும் சரி, வாய்க்கு வர்றது சொல்றேன் பாருங்க, மீன் வியாபாரியா இருந்தாலும் சரி, கறி வியாபாரியா இருந்தாலும் சரி, எந்த தொழில் புரோக்கர் வியாபாரமா இருந்தாலும் சரி, அடிப்படையில நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. 2ஆம் இடம் 2ஆம் இடத்த அதிபதி, 10ஆம் இடம் 10ஆம் இடத்த அதிபதி, 11 லாபம் வேணும். அப்ப அனைத்துமே பார்த்தாத்தான் ஒரு பலன் நடக்கும். இது சில பேருக்கு புரியாமத்தான் 5ல ராகு இருக்கு, குழந்தையே இல்லை போ அப்படின்றது. குருவுடைய நிலையை பார்க்கணும். 5ஆம் இடத்துக்கு ராகு எந்த நிலையில் இருக்காரு, ராகு கிட கொடுத்த கிரகத்தோட நிலையை பார்க்கணும். இதெல்லாம் பல கணக்கு இருக்குங்க. புள்ளி வச்சு கோலம் போடுற மாதிரி தான் ஜோசியம். புள்ளி மட்டும் வச்சுட்டோம்னா அது கோலம் இல்லை, அப்படியே எல்லா புள்ளிகளையும் இணைக்கணும். அதே மாதிரிதான் ஜோதிடம். சனி சுபத்துவம், சனிதான் விவசாயம். செவ்வாய் சொல்லுவாங்க, அது நிலத்தை குறிக்கும். செவ்வாயும் நல்லா இருக்கணும், ரியல் எஸ்டேட் வந்துடும். நல்ல நிலக்கிழார் ஜாதகத்துல செவ்வாய் கெட்டு போயிருக்காங்க, போகாதுங்க. நிலமும் புஞ்சக்காடு நஞ்சக்காடு. புஞ்சைனா மானம் பார்த்த பூமி, மழை பெஞ்சாதான் அங்கே விளையும், தண்ணீர்லாம் இருக்காது, நீர் பாசனம் பண்ண முடியாது, கிணறு வெட்டி செய்யலாம், அது வேற. இப்ப நஞ்சைனா தண்ணீர் பாயிறது, அந்த கம்மாவரத்தில் இருக்கக்கூடிய நன்சைன்னு பெறுது, அது புன்சை. இப்ப அந்த மாதிரி செவ்வாயும் பார்க்கணும், நிலம் இல்லையா, எல்லாம் தானே பார்க்கணும். சனி தான் விவசாயம்ங்க, கடின உழைப்பு. மண்ணுக்குள் இருக்கக்கூடிய பொருள்கள் அர்த்தம். கிழங்கு எல்லாமே வேறு மண்ணுக்குள்ள தானே இருக்கு. மண்ணுக்குள் உள்ள அந்த ஒரு தன்மைங்கிறதுக்கு நான் சொல்றேன். சனிய நல்ல சுபத்துவமா இருக்கணும். 2 10ஆம் இடங்கள் தொழில் சாமனம் நல்லா இருக்கணும். விவசாயம் சில இடத்துல பாத்தீங்கன்னா விவசாயம் நல்லா இருக்காது, நீர் பாசனத்துக்கு கிடைக்காது. கம்மாயை நம்பிக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு வருஷம் மழை பெய்யும், ஒரு வருஷம் மழை பெய்யா போயிடும். நிறைஞ்ச மழை இருக்கும், ஒரு சில நிறைஞ்ச மழை இருக்காது. அப்ப கிணறு தோண்டணும். இதெல்லாம் ஜோதிடத்துல இல்லாத விஷயம் எதுவும் இல்லை. ஒருத்தர் நீர் ராசி நல்லா இல்லைன்னா அவர் வாங்குற இடத்துல தண்ணியா ஊறாது. நீர் ராசி நல்லா இருக்கணும். மீனம், இந்த கடகம் நீர் ராசி இல்லையா, அந்த நீர் ராசியில் நல்லபடியா இருக்கும் பொழுது அவருக்கு நீர் பிராப்தம் இருக்குன்னு அர்த்தம். விவசாயத்துல நீர் பிராப்தம் இருந்தா தான் முழுமையா அவர் வெற்றி பெற முடியும். யோகம் இருந்தா தான் நோய், அந்த பயிர்களுக்கு நோய் வராத தன்மை இருக்கும். எப்படினாலும் வரும் காரியம், நமக்கு விதிப்படி எல்லாமே அமையும். அப்ப பிராப்தமா இருக்கிறவருக்கு நல்லபடியா இருப்பாரு. இப்ப ஒருத்தர் ஒரு வயல்ல விவசாயம் பண்ணுவாரு, அதே பக்கத்து நிலம் தான்,
மண்ணுல மாற்றம் இல்லை, கரிசல் காடுன்னு வச்சுக்கிறோங்க. இங்கேயும் அதே நெல்லத்தை விதைப்பாங்க, அங்கேயும் நல்லா விதைப்பாங்க. இவருக்கு மட்டும் நல்லா விளையும், மூட கணக்கில் அடிப்பாரு. அவருக்கு வந்து சாவியா போயிடும். கிராமத்தில் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், நம்ம இதை பார்க்கக்கூடியவங்க சாவினா நெல் வந்து அப்படியே ஒண்ணுமே விஷயம் இல்லாம அந்த சாவின்னு சொல்லுவாங்க, சரியா? பதர் அப்படி போயிடும். அப்ப என்ன காரணம்? ஒரே வரப்பு தானே, கிரக நிலைங்க. ஜோதிடத்துல வந்து சில பேர் ஜோதிடமே இல்லைன்னு சொல்லி தர்றாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதுதான். உண்மையிலேயே ஒவ்வொரு வினாடியும் நான் இப்ப பேசுறதும் கிரகத்துடைய வேலை, இப்ப அது ரெக்கார்ட் ஆகிறதும் கிரகத்துடைய வேலை, இப்ப உடனே நான் அப்லோட் பண்ணணும்னு நீங்க பார்க்கக்கூடிய அமைப்பும் கிரகத்துடைய வேலை. அதன் மூலம் நீங்க என்கிட்ட ஜாதக பலனை கேட்கறது கிரகத்துடைய, அனைத்துமே கிரகத்துடைய வேலைகள் தான். இறைவன் கிரகத்தின் மூலமாக நமக்கு நல்லது செய்கிறார். கெட்டது நம்மளே உருவாக்கிறார், நல்லது செய்கிறார், அப்படி வச்சுக்கிடுவோம். அப்ப விவசாயத்தில் செழிக்கணும்னா சனிதான். சனி எல்லாரும் திட்டுறோம், ஆனா இயல்பு நிலையில சனி சுபத்துவம் 2 கிரகம் 3 கிரகம் சனியை சுபத்துவப்படுத்திச்சுன்னா அது யோகாதிபதிகளாக இருந்தா கூட விவசாயத்தின் மூலம் பெரும்பொருள். அந்த ஊர்லயே வந்து விவசாயத்தின் மூலம் நல்ல பொருள், அவர் விளைவிக்கிற நேரத்துல விலையும் உயரும், அதுவும் கிரக நிலை. அப்ப விலை உயரும் போது ஒரு மூடைக்கு ஒரு உதாரணமா ஒரு பொருள் 500 ரூபாய் போகுதுன்னா அவர் 1500 2000 போகும், அப்படி காசு வந்துடும்ல. எவ்வளவு இருந்தாலும் யோகம் தாங்க. ஜாதகம் யோகம் இருக்கணும், பல பலன் இருக்கணும், சனி சுபத்துவமா இருக்கணும், தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கணும், 4ஆம் இடமும் நம்ம சொல்லணும், செவ்வாயும் நம்ம பார்க்கணும், தசாபத்துல அனுகூலமா இருக்கணும். யோகமா இருந்தா எல்லாமே ஜெயிக்கிறாங்க. அப்ப விவசாயத்துக்கு சனி சுபத்துவம் தாங்க, அவ்வளவுதாங்க. நீர் ராசி விவசாயம் வளர்றதுக்கு வந்து மழையை நம்ப முடியாது, அப்ப நம்ம கிணத்துல தண்ணி வரணும். அப்ப நீர் ராசி நல்லா இருந்தா அவருக்கு அந்த பூமி அமையும், நீர் உள்ள பூமி, ஊத்து உள்ள பூமி வரும். வேற எந்த இதுவுமே இல்லைங்க. எங்கேயுமே நம்ம சுத்த வேண்டியதில்லை, சாரம்லாம் கிடையாது. சந்திரனுக்கு மட்டும்தான் சாரம், தசாபத்திகளுக்கு. பாகை ரீதியா நம்ம கிரகங்கள் எப்படி பார்க்குதுங்கிறதா முக்கியம். அப்ப கிரக சுபத்துவ பாவத்துவ சூட்சும உருவுலதான் ஜோதிடமே இருக்குங்கிறத சொல்லி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். என்னிடம் ஜாதகம் பார்க்க தனிப்பட்ட முறையில எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் அமைப்பு தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோட பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.